நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். நம்மத்தில் உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாம் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடையை ஏற்படுத்தி அற்புதமாக நடத்தி வருகிற கிருபைக்காக கொடாக்கொடை ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, எங்கள் மத்தியில் எழுந்தருளுங்கப்பா. 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் எங்கே குடிக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் நடுவில் எழுந்து ஆண்டவரே எழுந்தருளி நீங்கள் மத்தியில் உலாவ வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு போஷனை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அது போலவே சுவாமி, கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக பேராக இண்டிவிஜுவலாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வானத்திலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்க பொழிந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜனத்தை உங்களுக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய துதியை நாங்கள் சொல்லி வருகிறோம் சுவாமி. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம் சுவாமி. வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். எங்களை தெரிந்து கொண்டவரே ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டவரே ஸ்தோத்திரம். தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தை தெரிந்து கொண்டவரே ஸ்தோத்திரம். யாக்கோபை தமக்காக தெரிந்து கொண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டவரே ஸ்தோத்திரம். என்னை பெயர் சொல்லி அழைக்கிறவரே ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தவரே ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே என்னை அறிந்தவரே ஸ்தோத்திரம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் எங்களை மாத்திரம் அறிந்து கொண்டவரே ஸ்தோத்திரம். கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தெரிந்து கொண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை அழைத்தேன், பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன் என்று சொல்லியிருக்கிறீரே. கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை, அற்புதரே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை, அற்புதரே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆவியின் வரங்களை தந்தவரே, உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை, அற்புதரே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே, ஆராதனை
இதோ ஒரு ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதிய சொல்லி வருவார்கள் என்ற வசனத்தின் படிக்கு நம் உயிருள்ள நாளெல்லாம் அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். அதுவே கர்த்தருடைய சித்தம், அதுவே நம்முடைய பிறவி பயன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்று டெஸ்டிமனி டே. டாக்டர் ரெபேக்கா கிளார்க் தன்னுடைய டெஸ்டிமனியை ஷேர் பண்ண வந்திருக்கிறாங்க. இப்பொழுது அவர்கள் தன்னுடைய டெஸ்டிமனியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். எஸ் டாக்டர் ரெபேக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது சாட்சி என்று சொல்றதா அல்ல அதிசயம் சொல்றதா என்னன்னே சொல்ல தெரியல எனக்கு. அப்படி ஒரு இந்த அட்வான்ஸ் ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோம். எல்லாமே நமக்கு வந்து டெக்னிக்கலா எல்லாமே நல்லா இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு காரியம் நடக்கிறது ரொம்ப அதிசயம். நான் வந்து எனக்கு 22nd மார்னிங் திடீர்னு எனக்கு பேங்க், இந்தியன் பேங்க்ல என்னுடைய அக்கௌண்ட் இருக்கு. அங்கேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி உங்க பேங்க்ல இருந்து 10,000 rupees have been debited by ATM card by somebody. அது ஒரு நம்பர் போட்டு வந்துச்சு. and your balance, remaining balance is this much ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. I was really shocked because எனக்கிட்டே தான் ATM கார்டு என் வீட்டில் இருக்கு, என்கிட்ட என் பேக்ல இருக்கு. and I didn't share any ATM number with anybody. Only my brother used to go and bring money. That too, before 2 years I stopped taking money through the ATM. Only ஏதாவது பில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்காக வந்து கூகுள் பேல அட்டாச் பண்ணி வச்சிருந்தேன். I was very shocked and I was very upset also. சாமி, ஒவ்வொரு பைசாவும் கஷ்டத்தோட நம்ம சம்பாதிக்கிறோமே, இது எப்படி எனக்காக ஏன் சாமி இப்படி பண்ண, ஏன் இதை நீர் அனுமதித்தீர்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமும் ஒரு மாதிரி ஒரு கோபமும் எல்லாமே. ஏன்னா அன்னைக்கு காலையில தான் நான் வந்து சில ஆர்கனைசேஷனுக்காக பணம் எல்லாம் கொடுத்து விட்டு முடிச்சேன். அது கொடுத்து ஒரு 1-2 hours எனக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே ஐ வாஸ் வெரி அப்செட். என்ன கடவுளே, என்ன உங்களுடைய சித்தம்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி, நான் எப்பவுமே என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, உனக்கு ஒருவேளை எங்க மாமனாரும் சொல்லுவார், அந்த பணம் வேற யாருக்குன்னா தேவையா இருந்திருக்கும், அதனால போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அது எப்படி என்னுடைய பணம் வந்து நான் எப்படி மற்றவங்களுக்கு எனக்கு தெரியாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ரேணுகா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறமா சரி வேண்டாம், இது இஸ் நாட் அ குட் திங் டு ஷேர், என்னத்தை பெருசா நான் சொல்ல போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் அவங்க ஜெபிப்பாங்க. ஆனாலும் எனக்கு வந்து அது சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒரு தயக்கமா இருந்துச்சு. ஆனா நான் ஜெபம் பண்ணேன், சாமி எனக்கு வந்து இந்த பணம் திருப்பி கிடைக்கணும். ஏன்னா நான் வந்து வேலைக்கு போறேன், ஆனாலும் நான் வந்து முட்டி வலி கஷ்டத்தோட தான் போறேன். அதனால அந்த இட் இஸ் அ ஹார்ட் ஏர்ன் மணி. அந்த 1 பைசா இஸ் ஆல்சோ கவுண்டட். முன்னெல்லாம் நம்ம வந்து பேங்க்ல வந்து நம்ம பணத்தை போட்டு சேஃப்காக வைப்போம் இல்லையா, வீட்டுல வச்சா தொலைஞ்சு போயிடும், வீட்டுல வச்சா திருடர் பயம் இருக்கும் சொல்லிட்டு வைப்போம். ஆனா இப்ப பாருங்க, பேங்கே நம்ம கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, ஜெபம் பண்ணிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங். அப்புறமா நான் சொன்னேன், கட்டாயமே அது கட்டாயமா கிடைச்சிச்சுனாக்கா கட்டாயமா நான் சாட்சி சொல்றேன். ஒரு அதிசயம் பாருங்க, நேத்து காலையில it had been credited to my account. Praise the Lord. I was so shocked. Yeah, I was very shocked. நான் உடனே அன்னைக்கே போய் பேங்க்ல எழுதி கொடுத்தேன், மாதிரி என்னுடைய நான் நாட் ஆப்ரேட்டிங் இருந்த மணி எல்லாம் எடுத்துட்டேன். வெறும் 75 rupees மாத்திரம் வச்சுட்டு மீதி எல்லாம் எடுத்துட்டேன். எனக்கு பயம், இருக்கிற பணமும் மறுபடியும் எடுத்துருவாங்களோன்ற பயத்துல நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா நான் நேற்று தம்பி போய் வேற இன்னொரு ரீஜனல் மேனேஜரை மீட் பண்ணி ஏதோ பண்ணி கடைசியில நேற்று காலையில 11 மணி போல எனக்கு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். எனக்கு அது வந்து அதிசயம் தான் இது இல்லையா, ரொம்ப அதிசயம். எப்படி வந்துச்சு திருப்பி? நவடேஸ் இந்த மாதிரி நிறைய நடக்குது பேங்க்ல. ஆனா வந்து நம்ம யாரை பிளேம் பண்ண முடியும்? அவங்க சொல்றாங்க எழுதி கொடுங்க மேடம், நாங்க ஃபார்வர்ட் பண்றோம், அது வந்துச்சுன்னா ஓகே, வராமையும் போகலாம் அப்படின்னு. 3 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு ஆச்சு. அதே சமயம் 10,000 rupees அதே மாதிரி. ஆனா ஏடிஎம் வழியா எடுக்கல, அது இப்படி இப்ப என்னுடைய இருந்து யாரும் எடுத்திருக்காங்களே அப்படின்னு. அதனால நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதை ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். எனக்கு வந்து திருப்பி கிடைச்சிச்சு அந்த காசு.
இப்ப நாம் செய்யும் நற்கிரைகள் எதுவுமே வேஸ்டா போறதில்ல. கர்த்தருடைய பார்வைக்கு வந்து என்னை வந்து சோதிக்கிறார் போல இருக்கு கர்த்தர். இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ற பாக்கலாம் அப்படின்னு சோதிச்சார் போல இருக்கு. அதனால நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேஷன் ஆயிடுச்சு. டு பி ஃப்ராங்க், எனக்கு ரொம்ப கோபம் வேற வந்துச்சு. ஏன் இப்படி நடக்குது கர்த்தாவே? ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராப்ளம். நான் என்னதான் ஃபேஸ் பண்ணி என்ன கஷ்டம் அது? லைஃப் இஸ் so full of ப்ராப்ளம்ஸா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் கர்த்தாவே? நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அது வந்து கர்த்தர் எனக்கு செய்தாரு. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே போல என்னுடைய பேரனுடைய பிறந்த நாளையும் ஓல்டேஜ் ஹோம்ல அவங்க செலிப்ரேட் பண்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டிமாங்கெல்லாம் பேர் வச்சு அந்த பிள்ளைக்காக பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப மகளுக்காகவும் நீங்க தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். Thank you. Wonderful. Wonderful. God bless you. சொல்லுங்க ஏடிஎம் பத்தி. கர்த்தர் நல்லவர். ஓகே. அதாவது நாங்கள் 2 பேரும் பேங்கர்ஸ். அதனால இந்த ஏடிஎம்ல விட்ரா பண்ணால் அது கிரெடிட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம விட்ரா பண்ணி கேஷ் வரலைன்னா கூட அது ரொம்ப கஷ்டம் திருப்பி வாங்குறது. அப்படி இருக்கும்போது யாரும் அனானிமஸாக வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்பரை போட்டிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் ஆகும். நிறைய கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் வரைக்கும் போய் ஆம்பட்ஸ்மேன் வரைக்கும் போனாலே சில சமயம் கிடைக்காது. அதனால டாக்டருக்கு உண்மையிலேயே பெரிய மிராக்கிள் தான் அது. ரொம்ப பெரிய மிராக்கிள் கர்த்தர் செய்தார். 3 நாள்ல சிஸ்டர், 3 நாள்ல அது 3 நாள்ல திருப்பி வந்தது ரொம்ப ஆச்சரியம். உண்மையிலேயே ஆண்டவர் தான் அவங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பகுதி நியாயாதிபதி 4ஆம் அதிகாரம். இட்ஸ் a wonderful chapter. அதாவது ஏன் ஒண்டர்ஃபுல் சொல்கிறேன்னா, இந்த பகுதியில் உள்ள சத்தியம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது ஆப்ரேட் ஆகும். டெய்லி பேட்டில், வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை முறை போராட்டங்கள் ஒரே நாளில், டெய்லி மேபி. இந்த பகுதியை பார்க்கும்போது யுத்தம் வருது. ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம். இன்றைக்கி டாக்டர் ரெபேக்கா சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பேட்டில், மைண்டு பேட்டில், ஃபைனான்ஸ் பேட்டில். ஏன் நடந்துச்சு, இவ்வளோ போயிருச்சே, மைண்ட் பேட்டில், ஃபைனான்ஸ் பேட்டில். இந்த மாதிரி நமக்கு சுகவீனம் ஒரு பேட்டில், ஒரு போர், ஒரு எதிர்ப்பு சக்தி. டிலே, வர வேண்டிய ஆசீர்வாதங்க வராமல், நடக்க வேண்டிய காரியங்க நடக்காமல், உறவுகளில் போராட்டம், தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும்போது போராட்டம். இந்த மாதிரி டெய்லி பேட்டில்ஸ் இருக்கு. இந்த யுத்தங்களில் கர்த்தரை சார்ந்து யுத்தம் பண்ணும்போது ஜெயம் நமக்கு. இந்த செய்தியின் தலைப்பு, ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு தான் பார்க்க போறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. பட் விக்டரி கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். பாருங்க, டாக்டர் ரெபேக்காக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனது இஸ் காட்ஸ் சொல்யூஷன். அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை அங்கே செயல்பட்டுச்சு. நம்ம எல்லாருக்கும் ஒரு லெசன் இந்த பகுதி. பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் கேள்வி கேட்க வேண்டாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, God is for us, God is for you, God is for me. எதிர்ப்பு சக்தி வருது. ஆண்டவரே, யுத்தத்துக்கு நீங்க வாங்கப்பா, நான் உண்மை சார்ந்து யுத்தம் பண்ண போறேன். குதிரை யுத்தம் ஆயத்தப்படும், ஜெயமோ உங்க வாழ்க்கையில் உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆவதோ கர்த்தரிடத்தில் வரும், சுகமோ கர்த்தரிடத்தில் வரும், வெற்றியோ கர்த்தரிடத்தில் வரும், ஜெயமோ கர்த்தரிடத்தில் வரும்.
எப்போல்லாம் நம்மை சார்ந்து, நம்ம ரிசோர்ஸை சார்ந்து, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எனக்கு இது இருக்குது அது இருக்குது, இப்படி பண்ணும்போது நம்மளை காட்டிலும் டாக்டர் ரெபேக்கா சொன்னாங்க, ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் வேர்ல்டு, டெக்னாலஜி, சோ மெனி இஷ்யூஸ், இதெல்லாம் வரும்போது என்ன வரும்? ஸ்ட்ரெஸ். என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, ஏன்ட்ட இருக்க இவ்வளோ நாலேஜ், ஏன்ட்ட இருக்கிறதா கெப்பாசிட்டி, இந்த டெக்னிக்கல் சிஸ்டத்துடைய கெப்பாசிட்டி இதுதான், எனக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஆனால் கர்த்தரை சார்ந்து நம்ம எதிர்ப்பை, நமக்கு எதிராக உள்ள எதிர்ப்பு சக்தியை நம்ம அட்டாக் பண்ணும்போது ஜெயம். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? ஜெயமோ கர்த்தரால் வரும். திருப்பி சொல்லுவோமா? ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க வேற வேற இடத்துல இருக்கலாம், கர்த்தர் நீங்க சொல்ற அறிக்கையை கேட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் யுத்தம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்றார், சுட்டி காண்பிக்கிறார். ஜெயம், சொல்யூஷன் ஏன்றது வரும், ஜெயமோ கர்த்தரா வரும். இந்த நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துடைய பேக்ரவுண்டு, இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்தில் இருக்காங்க. அந்த தேசத்தில் கானான் தேசத்துடைய ராஜா இருக்கான். அந்த ராஜா மிக படைபல் உடையவனாக இருக்கான். அவனுக்கு ஒரு சேனாதிபதி, ஜெனரல், போர் சேனாதிபதி சிஸ்ரா என்ற மனுஷன் இருக்கான். இந்த கானானிய ராஜாவையும் அவனுடைய சேனாபதியும் சிஸ்ராவையும் வேதம் எப்படி சொல்லிக்கிறதுன்னா ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணுது. அவங்களுக்கு 900 அயன் சேரியட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லுது. அது வச்சு இதை வச்சு மிச்சலாம் அசியூம் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு வந்து இரும்புன்றது பெருசு, இரும்பு ரதங்கள் அப்படின்னா டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் பவர், அவ்வளோ பவர் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசன்ட் பண்ணுது. இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனாலும் நான் நீங்களே கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும், எனிமியுடைய பவர் அவ்வளோ பெரிய பவர். இந்த ராஜாவும் அவருடைய சேனாதிபதி சிஸ்ராவும் என்ன பண்ணாங்களா, கர்த்தருடைய ஜனங்களை 20 வருஷம் ஒடுக்கினார்கள். வேதம் சொல்லுது, கொடுமையாக ஒடுக்கினார்கள். They were simply oppressed. ஐயோ, அலற அளவுக்கு, மூச்சு திணற அளவுக்கு பிரச்சனை மீது பிரச்சனை இந்த சிஸ்ரா கொடுத்து கொண்டிருந்தார். ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவரே, praise God. ஒருவேளை என்னுடைய பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனை பல வருஷமாக இருக்கலாம், மேபி a few decades. ஆனால் விடுதலை உண்டு எப்போ? கர்த்தரை நோக்கி முறையிடும் போது. Hallelujah. The power of prayer. Hallelujah. கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தருடைய ரெஸ்பான்ஸ். தெபோரா என்ற ஒரு பெண்ணை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் இந்த பகுதியில் ஒரு பெண் மூலமாக யுத்தத்துக்கு போறது, அது சம்பந்தமான காரியம் எல்லாம் நடக்குது, ஏன் இந்த பெண் மூலமாக வெற்றி உண்டாகுது? Why God chose a woman? இந்த தெபோரால வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதி. She was a prophetess as well as a judge. ஒரு rare combination. இந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் இந்த தெபோராலை தெரிந்து கொள்கிறார். ஏன்? Why God chose a woman? சிம்பிள். நான் புரிஞ்சுக்கிட்டேன், சிம்பிள். ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாது இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. யாரை தெரிந்து கொண்டாலும் அவருக்கு, அவர் மூலமாக கர்த்தர் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஓல்டு மேன் மோசஸை தெரிந்து கொண்டார். யங் மேன் டேவிடை தெரிந்து கொண்டார். படித்த சவுலை தெரிந்து கொண்டார். படிக்காத பேதுருவை தெரிந்து கொண்டார். கோழையான கிதியோனை தெரிந்து கொண்டார். என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். Hallelujah. All glory goes to God.
whoever God chooses, it does not matter. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது பெண், ஓகே ஃபைன். அன்னைக்கு தேதியில் பெண்ணுக்கு ரொம்ப செகண்டரி பொசிஷன், ரொம்ப லோ பொசிஷன். இந்த பகுதி மூலமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஈவன் இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ஸ், God can choose anybody. Through them, His power can flow. Through you, power can flow in your family. It can bring victory. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? நீங்க சொல்ல, நான் ஒரு பலவீனமான மனுஷன், நான் ஒரு பலவீனமான பெண், வயசான பெண். God can use you. Hallelujah. Praise God. இந்த தெபோரால் ஆண்டவர் சூஸ் பண்றாரு. ஆண்டவர் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்றாரு. ஷீ இஸ் a wonderful example of faith. என்ன ஒரு பிரமாதமான ஃபெய்த். இந்த பகுதி வாசி பார்க்கணும். நீங்கள் இன்கேஸ் இது வரைக்கும் வாசி பார்க்கலைன்னா, இன்னைக்கு இந்த மெசேஜுக்கு முன்னாடி வாசி பார்க்கலைன்னா, மெசேஜ் முடிஞ்ச பிறகு நீங்கள் வாசி பாருங்க. இட் வில் பி சோ இன்ஸ்பைரிங். இந்த ஆண்டவர் தெபோராளுக்கு சொல்றாரு, நீ யுத்தத்துக்கு போ, நான் ஜெயத்தை தர்றேன். ஆண்டவர் சொன்னபடியே இம்மீடியட்டா ஷி ரெஸ்பான்ஸ். தெபோராளுக்கு தெரியும் இந்த கானான் தேசத்து ராஜாவுக்கும் இந்த சிஸ்ரா சேனாதிபதிக்கும் எவ்வளவு பவர்ஃபுல் ஆர்மி இருக்குன்ட்டு. இட்ஸ் நோ இஷ்யூ ஃபார் ஹர். உங்களுக்கு முன்பாக உள்ள சத்ரு எவ்வளோ பெருசுனே பார்க்காதீங்க. உங்கள் வியாதி, உங்கள் பலவீனம், உங்கள் போராட்டம், உங்கள் தேவை, உங்கள் என்னன்னாலும் சரி, அது சைஸை, அதை பவரை நீ நினைக்காதீங்க. தெபோரால முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஷி சிம்பிளி said எஸ் காட். ஆண்டவர் இன்னொரு மனுஷன்கிட்ட பேசியிருக்கார், பாராக் என்ற மனுஷன். பாராக்ட ஆண்டவர் பேசியிருக்கார். அது டைரக்டாக வரல, இன்டைரக்டாக வரும். தெபோரால் சொல்லும்போது பாராக்கை கூப்பிட்டு சொல்றாரு, பாராக்கே நீ யுத்தத்துக்கு போ, உன்னோட கர்த்தர் பேசினார் அல்லவா, உன் கையின் மூலமாக கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார் அல்லவா, உனக்கு சொல்லியிருக்காரே. கர்த்தர் சொன்னது பராக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் ஹெசிடேஷன் பராக்குக்கு. இப்போ தெபோரால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ப்ராஃபட், தேவனோட நேராக பேசுகிற ஒரு தகுதி. உடனே பராக் சொல்கிறான், நீங்கள் என்னோட யுத்தத்துக்கு வந்தீங்கன்னா, தெபோரால் ஒரு பெண்ணை, ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு நியாயாதிபதி சொல்கிறான், நீங்கள் என்னோட கூட வந்தீங்கன்னா நான் போவேன். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் காண்பிக்கிறார். பாராக்குக்கு விசுவாசம் இருந்துச்சு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பாராக்கு ஏன் விசுவாசம் இருந்துச்சு சொல்கிறேன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அந்த ஆனர் லிஸ்ட் இருக்கு, யார் யாருக்கு ஃபெய்த் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பாராக்கு பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஹி ஹேட் ஃபெய்த். ஆனால் தெபோரா கூட வரணும். ஏன்? பாராக்கு தெரியும் தெபோராளுக்கு ஆண்டவரோட இன்னும் நல்ல உறவு. She had better relationship with God. Relationship matters. Hallelujah. Praise God. நீங்க என்ன பொசிஷன், நீங்க பாட்டியா இருக்கலாம், நீங்க ரொம்ப டூ யங்கா இருக்கலாம், டூ ஓல்டா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். When you have a strong relationship with God, people will depend on you. Hallelujah. உடனே தெபோரால் இப்போ சொல்றாங்க, ஓகே நான் வர்றேனே அப்படின்ட்டு யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போறாங்கன்னு சொன்ன உடனே இந்த சிசிரா தன்னுடைய 900 சாரியட்ஸ், அயன் சாரியட்ஸையும் பெரிய படையை எடுத்துட்டு வர்றான். இவங்க எதுக்குமே அசைல. தெபோரால் சொல்ற வார்த்தை, எழுந்து போ, கர்த்தர் சிஸ்ராவை உன் கையில ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. ஹல்லேலூயா. எழுந்து போ. இதுதான் இட்ஸ் an act of faith. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ உங்க பகுதி செய்யுங்க, கர்த்தர் அவர் பகுதி செய்வார். நான் படிச்சு 34 மார்க் வாங்குவேன், கர்த்தர் 1 மார்க் கூட போட்டு 35 மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ணுவார். இது அல்ல. எழுந்து போ, ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் பேஸ்ட் ஆன் வேர்ட் ஆஃப் காட்.
கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் வந்து விட்டது. தெபோராளுக்கு வந்துருச்சு, பாராக்குக்கு வந்துருச்சு. Based on the word of God, act of faith. நீ எழுந்து போ, ஜெயம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ உங்க வாழ்க்கையின் அருமையான சகோதரே சகோதரியே. when you respond to the word of God in faith, விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்படி செயல்படும் போது, when you go forward, எழுந்து போ, இதுதான் ஜெயத்தின் நாள். நாள் இதுவே, உன் கையில சிஸ்ராவை ஒப்பு கொடுப்பேன். உன்னைய இத்தனை வருஷம் 20 வருஷம் ஒடுக்கினான்ல, அந்த ஒடுக்குதலுக்கு இன்று ஃபுல் ஸ்டாப். வியாதிக்கு, பலவீனத்துக்கு, போராட்டத்துக்கு, கண்ணீருக்கு, துக்கத்துக்கு ஃபுல் ஸ்டாப். இதுவே அந்த நாள். டுடே இஸ் தி டே. நாள் இதுவே. ஆமென். எத்தனை பேருக்கு என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும், நாள் இதுவே? ஹல்லேலூயா. இனி ஒடுக்கின இந்த பிரச்சனைக்கு முடிவு இன்னைக்கு. I respond to the word of God today. Hallelujah. Praise God. Today is God's language. நம்ம சொல்லுவோம், ஓகே பிரதர், நீ சொன்னலாம் கரெக்ட் பிரதர், நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, பைபிள் பாசேஜ் வாசிக்கணும்னு சொன்னீங்க, பைபிள் பாசேஜ் இன்ட்ரெஸ்டிங் சொன்னீங்க, அதெல்லாம் பாஸ் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. Satan will say congratulations. Satan knows tomorrow is his language. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோட பேசுறார். எழுந்து போ. Act of faith. Put your foot forward. கர்த்தர் சிஸ்ராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. இதை விட மோஸ்ட் இன்ஸ்பைரிங் வேர்ட் தெபோராள் சொல்றது, கர்த்தர் உனக்கு முன்பாக சென்று விட்டார். There is God's presence in front of you. Hallelujah. You simply follow him. ஜெயமோ கர்த்தரா வரும். நீ பின்னாடி போ, ஜெயம் உன் கையில் வந்து உழுகும். உங்க பிரச்சனை மீது உங்களுக்கு வெற்றி. Praise God. யுத்தம் தோங்குது. அருமையான சகோதரே சகோதரியே, பைபிள் சொல்லுது, கர்த்தர் எதிரி படையை கலங்கடித்தார். ஹல்லேலூயா. ஒருத்தர் தப்பிகள், எல்லாம் முறியடிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து வேதம் சொல்லுது, சிஸ்ராவை பற்றி வேதம் சொல்லுது. சிஸ்ரா தன்னுடைய இரும்பு ரதத்திலிருந்து இறங்கி கால்நடையாய் ஓடினார். சிஸ்ரா பற்றி என்ன சொல்லுது? எதிரி சேனாதிபதி. முதல்ல எதிரியை டிஸ்கிரைப் பண்ணும்போது பைபிள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுச்சு? 900 அயன் சேரியட்ஸ். அவனுடைய பலன் எதில் இருந்துச்சு? அந்த 900 அயன் சேரியட்ஸில். ஹல்லேலூயா. ஆனால் இந்த 900 அயன் சேரியட்ஸு ஹெல்ப் பண்ண முடியல. ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடினான். பைபிள் பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணுது. ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரனே சகோதரியே, நான் ஏன் இந்த பகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சொன்னேன்னா, இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களோட யுத்தம் பண்ணுவேன், அவங்கள ஒரு இடத்துக்கு நான் வர செய்வேன். சீசோன் அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்குக்கு நான் வர செய்வேன், உன் எதிரியை வர செய்வேன். சீசோன் பள்ளத்தாக்கு. அதே மாதிரி கரெக்டாக நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த எதிரி பட சீசோன் பள்ளத்தாக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதுவரைக்கும் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். நியாயாதிபதி 4ஆம் அதிகாரத்தில் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் ஆகுது. இதே மேட்டரை 5ஆம் அதிகாரத்தில் பொயட்டிக்காக சொல்லப்பட்டிருக்குது. இந்த 5ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா ஏன் இவன் கால்நடையாக இறங்கி ஓடினான்றதை தெளிவாய் சொல்லுது.
5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 21ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் பரலோகத்தை திறந்து மழையை பெய்ய செய்தார். அந்த இடம் முழுவதும் சகதியாகி போச்சு. அந்த சீசோன் ஆற்றுல வெள்ளம் பெருகி விடுது. இட் மே நாட் பி இந்த ரெய்னி சீசன் அட் ஆல். இந்த சகதியும் தண்ணி இருக்கும்போது எது எதிரிக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சோ, அயன் சேரியட், இப்போ அது டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் ஹஸ் நவ் பிகம் அ டிஸ்அட்வான்டேஜ். சகதிக்குள்ள இந்த இரும்பு சக்கரம் ஆழம் பதிஞ்சு வெளியே போக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. குதிரையை அயன் சேரிட்டை விட்டு கால்நடையா ஓடி போகிறான். வேத பார்த்தோம்னா ஒரு பெண் அவன் தலையை நசுக்கி அவனை கொன்று போடுறான். இப்போ எல்லாரும் படையெல்லாம் இழந்து போயிட்டாங்க, எதிரி படையெல்லாம் இழந்து போயிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. இவன் மட்டும் ஓடி போகிறான், சிஸ்ரா மட்டும் ஓடி போகிறான். அவனும் ஒரு பெண் கொன்று போட்டுறான். பின்னாடியே பாராக் ஓடுறாரு. ஓடி பெண்ணை கேட்குறாரு, எங்க அந்த எதிரி? இதோ பாரு நீ எதிரின்னு காமிக்கிறாங்க. அந்த அம்மா பார்த்தா செத்த பிணமாக கிடக்கிறான். ஹல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். Hallelujah. When you and I respond to the word of God in faith, victory is assured. Hallelujah. எனக்கு என்ன strength, it doesn't matter at all. நான் ஆனா பெண்ணா, I am a young man or old man, நான் படிச்சவனா படிக்காதவனா, பணம் உள்ளவனா பணம் இல்லாதவனா, நான் பலவீனனா நான் பலம் உள்ளவனா, எதுவுமே மேட்டர்ல. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பகுதி மூலமாக கர்த்தர் உங்களோடும் என்னோடும் சில சத்தியங்கள் எடுத்து சொல்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, பெண்ணின் வித்து பிசாசின் தலையை நசுக்குவார். ஹல்லேலூயா. அந்த சிஸ்ராவை கொன்னது யாரு? ஒரு பெண். சிஸ்ராவுக்கு எதிராக யுத்தத்துக்கு போகிறதுக்கு காரணம் யாரு? தெபோராள் என்ற பெண். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் பாருங்க. இந்த பகுதி என்ன சொல்லுது? உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். ஆண்டவர் முதல்ல இருந்து சொல்றார், இந்த குறிப்பிட்ட பள்ளத்தாக்குக்கு, சீசோன் பள்ளத்தாக்குக்கு நான் வர வைப்பேன். இட் வாஸ் காட்ஸ் பிளான். நீங்க ஒரு பேஜ் திருப்புறதுக்கு முன்பாகவே, ஒரு விசை என்ன செய்யணும், எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தருடைய பிளான், உலக தோற்றத்துக்கு முன்பாக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரிகள் ஒருத்தருக்கு புரியல, சிலுவையின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து ஜெயிக்க போறார். சிலுவையின் மரணத்தின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து ஜெயிக்க போகிறார். உங்க வாழ்க்கையில் வரப்போற இந்த பிரச்சனைனால, எதிர்ப்புனால தான் உங்க வாழ்க்கையில மேன்மை, ஆசீர்வாதம், உயர்வு உண்டாகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார், யுத்தம் செய்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். சிலுவையில் இயேசு அடிக்கணும் தீர்மானிச்சாங்க. they thought, வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, சிலுவையில் அறையப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், இவர் சாபமாக தொங்க வைக்கணும். இவரை எல்லாருக்கும் தெரியணும், இவர் என்னென்னமோ பேசுறாரு, இப்படி பண்ண உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், இப்படி பண்ண உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் சொன்னாரு. அவருடைய மரணம் ஒரு கேவலமான சாபமா இருக்கணும்ட்டு. பட் தட் வாஸ் த வெரி டிசைன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. Glory to God. அவர் சாபமா தொங்குனால தான் நானும் நீங்களும் நீங்க ஆசீர்வாதமாக ஹல்லேலூயா சொல்லிட்டு இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தமிழ் அன்பு குரலுக்கு ஆயத்தமானவர்களை
கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவர் மனுஷனுடைய இதயத்திலே தோன்றவுமில்லை. தேபோராளுக்கு ஒரு விசை தெரியாது, ஒரு இன்ச்சு புரிஞ்சிருக்காது. எப்படி இந்த 900 அயன் சேரிட்ஸை ஃபேஸ் பண்ண போகிறோம்? கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. சிஸ்ராவுக்கு ஒரு விசை தெரியாது. மழை பெய்ய போது, சகதி வரப்போகுது, இரும்பு சக்கரம் மாட்டிக்கிற போது தெரியாது. ஹல்லேலூயா. God's resources, my dear brother and sister, is unlimited. நான் என் சொந்தத்தில் நினைக்கும் போது என்ன நினைக்கிறேன்? இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, நான் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமே. ஆனால் God's resources, கர்த்தருடைய வழிகள், உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதீர்கள். உங்க கண்ணு பார்க்க முடியாதது, உங்க காது கேட்க முடியாது, உங்க இதயத்தில் சிந்தனை வரக்கூடாத வழியில ஜெயம் வரும். ஆனா one thing be sure, ஜெயமோ கர்த்தரால் வரும். God's resources are unlimited. எபேசியர் 3:20 மீண்டும் அதை சொல்கிறது. God's resources unlimited. இன்னைக்கு உங்க காதுல ஒரு பெல் அடிக்க போகுது. இன்னைக்கு உங்க காதுல ஒரு பெல் அடிக்க போகுது. God's resources are unlimited. Hallelujah. Praise God. Glory to God. பிரியமானவர்களே, ஏசாயா 54:17 சொல்லுது, உனக்கு விரோதமாக ஏறெடுக்கும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். It may be a sophisticated weapon. அன்னைக்கு அயன் கிளாட் சேரியட், சொபிஸ்டிகேட்டட் வார் எக்யூப்மெண்ட். அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த பவர்ஃபுல், அந்த சொபிஸ்டிகேட்டட் வெப்பனை காட்டிலும் உங்கள் கையில் ஒரு வெப்பன் இருக்குது. உங்கள் கையில் ஒரு வெப்பன் இருக்குது. உங்கள் கையில் ஒரு வெப்பன் இருக்குது. அது உங்கள் விசுவாசம். ஹல்லேலூயா. There is no greater weapon than your faith. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தேபோராள் என்று விசுவாசம் ஜெயத்தை கொடுத்தது. ஜெயமோ கர்த்தரா வரும். எழுந்து போ. You take the first move. Go forward. Act of faith in response to the word of God. உங்க சிச்சுவேஷனுக்கு இன்னைக்கு you are facing a challenge. இன்னைக்கு நீ ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 20 வருஷம் தேவ ஜனங்கள் கொடுமையாய் ஒடுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. one moment, ஆண்டவரே, ஆண்டவரே, one moment. அருமையான சகோதரனே சகோதரியே, இப்ப ஆண்டவரே ஒரு வார்த்தை. God's unlimited resources are at your disposal. ஜெயமோ கர்த்தரால் வரும். Hallelujah. Praise God. 1 கொரிந்தியர் 5:57 சொல்லுது, ஜெயம் கொடுக்கிற தேவன். Hallelujah. சிஸ்ரா தன்னுடைய இரும்பு ரதத்திலிருந்து இறங்கி கால்நடை ஓடி தப்பிக்க முடியாதபடிக்கு ஒரு இடத்துக்கு போனா, கரெக்டான இடத்துக்கு போனா, அங்கதான் போனா அவனுடைய நெற்றியில இரும்பு ஆணி அடிக்கப்பட்டு மரித்து போனா. பாராக் போய் எங்கன்னு பார்க்கும்போது அந்த அம்மா சொல்லுது, அந்த அவனை நெத்தியில் ஆணி அடிச்சா அந்த லேடி சொல்லுது, இதை பாருன்ட்டு பார்த்தா பிணமா கிடக்கலாம். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:15 சொல்லுது, உங்களுடைய எதிரி, என்னுடைய எதிரி, தோற்கப்பட்ட எதிரி. My foe, your foe is a defeated foe. Hallelujah. துரைத்தனங்களும் அதிகாரிகளும் உரிந்து கொண்டு வெளியேறமாய் கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். Hallelujah. His victory, ஜெயமோ கர்த்தரால் வரும். Hallelujah. Praise God. பிரியமானவர்களே, சங்கீதம் கடைசி வசனம் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 20:7-8. சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகள், சிலர் அதை குறித்து மேன்மை பாராட்டுகள், சிலர் இதை குறித்து மேன்மை பாராட்டுகள். நானும் நீங்களும் நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். Hallelujah. My power, my privilege
your strength, your privilege is in God's name. Hallelujah. அவர்கள் அழிந்து போனார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். ஹalleluya. தெபோரால் பாராக் நிமிர்ந்து நின்றார்கள். அங்க சிஸ்ரா ஒன்றுமா அழிந்து போனா. 900 chariots advantage நினைச்சா, that became his disadvantage. கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா, எங்களோட நீ பேசியிருக்கா தோத்திரம் சுவாமி. எழுந்து போ, எழுந்து போ. Step forward, move forward today. எழுந்து போ. இதுவே நாள். உன்னை ஒடுக்கின சக்தியின் மீது ஜெயத்தை பெறுவதற்கு இதுவே நாள். Today is the day. Praise God. இன்னொரு சேர்ந்து சொல்லுங்க, இதுவே நாள், இதுவே நாள். Today is the day. Move forward. எழுந்து போ. தெபோரா என்ன பண்ணாங்க? ஒரே ஒன்று பண்ணாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஃபெய்த்தில் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அவங்க ஃபெய்த்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆண்டவரே, நான் என் ஃபெய்த்தை ரிலீஸ் பண்றேன் ஆண்டவரே. ஐ மூவ் ஃபார்வர்ட் அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். ஹalleluya. ஜெயம் கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரா. இன்னொரு சேர்ந்து சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரா. ஜெயமோ கர்த்தரால் வரும். ப்ளீஸ் சே வித் மீ ஒன்ஸ் அகைன். ஜெயமோ கர்த்தரால் என் வாழ்க்கையில் வரும். ஜெயமோ என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் வரும். கர்த்தருடைய நாமத்தில் வரும். ஹalleluya. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நடக்கலாம், நீர் அடைக்கலம், என் கோட்டை, தேவன், என் தேவன், நம்பியிருக்கிறார் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவருடைய வேடன் கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளால் என்னை மூடுவார். அவர் தமது சிறைகளால் என்னை மூடுவார். சட்டையின் கீழே அடைக்கலம் போவார். சட்டையின் கீழே அடைக்கலம் போவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கண்கால் மாத்திரம் நீ இதை பார்த்து, கண்கள் மாத்திரம் இதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் விசுவாசமாக அறிக்கை செய்யணும். வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ் என் ஊர்ல இருந்து, மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்த தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப வேளை. சிஸ்டர் ரேச்சல் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆசீர்வாத கர்த்தரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா. இன்றைய மன்னாவுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, மது வாக்கு தத்தம் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீர் தீர்க்கதரிசியின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன். வாட் இஸ் தி ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்? நம்ம விசுவாசம் மாத்திரம் அல்ல, அதற்கேற்றபடி தேவன் வழி நடத்துகிறபடி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நீர் அறிவுறுத்தி இருக்கிறீரப்பா. இன்றைய தினத்திலும் நீர் கொடுத்திருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் மன்னாவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அற்புதரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், மரணத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியின் நாளையும் எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா. அற்ப சொற்ப காரியமாய் இருந்தாலும் அது நமக்கு வரும்பொழுது அது அப்பொழுதுதான் அதன் கிராவிட்டியை நம்ம உணர முடியும். சின்ன விஷயம்னு நம்ம யோசிக்கலாம். நமக்கு வரும்பொழுது அது அதனோட மகிமை நமக்கு பூரா
பூரணமாய் விளங்கும். இன்றைய தினத்திலும் கர்த்தாவே நீர் செய்த அற்புதங்களை நினைத்து நன்றியோடு கர்த்தாவே சாட்சி சொன்ன ரெபெக்காவுக்கு அக்காவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த மாதிரி சாட்சியை நாங்கள் கேட்கும்போது கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறீர். அப்பா உமக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக நாங்கள் திரும்பி வர நீர் கிருபை செய்திருக்கிறீர். அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நமது வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது ஒவ்வொரு ஆங்கிள் ஹெல்த்தோ ஃபைனான்ஸோ ஒன்றுமில்லாத யாருக்கும் ஏற்படாத பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம். வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கலாம். நம்ம வேதத்திலையும் வாசிக்கிறோம், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அதை வெளியே சொல்ல முடியாது. அதுக்காக தேவன் அந்த ஸ்திரீக்கு ஞானத்தை கொடுத்தார், அவ என்ன செய்யணும்ன்றதை கொடுத்தார். அது தேவன் உணர்ந்து அவளை சுகப்படுத்தினார். என்னுடைய மகள் மரித்து போகிறார், வேலைக்காரன் சுகமாயிருக்க, அதெல்லாம் வெளியே நம்ம சொல்லக்கூடியது. எவ்வளோ போராட்டங்கள் நம்ம வெளியே சொல்லக்கூடாததாய் இருக்கலாம். சுவாமி கர்த்தாவே அதையும் நீ விசாரிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளுக்கும் அதன் பாடு போதும் கர்த்தாவே. We should respond to the word of the Lord. அதை முக்கியமாக கர்த்தாவே இன்றைய தினம் அண்ணாவிலே நாங்கள் உணர்ந்து கொண்டோம் தகப்பனே. We should have faith in the Lord and the act of faith is important என்பதை உணர்கிறோம் ராஜா. நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நீர் அறிவிக்கும் போது அதன்படி நாங்கள் செய்யும் போது கர்த்தாவே எங்கள் விசுவாசம் பலப்படும், உமது பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாகும். நீர் முன்னே சென்று கோணநாள்மைகளை நேராக்குகிறீர் என்பதை உணர்த்தி இருக்கிறீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய யோசனைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் மேலானவே சுவாமி உமது வழிகள், அதை உணர்கிறோம் ராஜா. கர்த்தாவே கிருபியாய் தாங்கும், வழி நடத்தும். உமது ரிசோர்சஸ் ஆர் அன்லிமிட்டெட். எந்த நேரத்திலே எப்படி நீ அதை செய்வீர் என்பதை ஆச்சரியமாக அதன் பின்புதான் அதை உணர்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் எண்ணங்கள் அல்ல, எங்களுடைய பிளான்ஸ் அல்ல கர்த்தாவே. எங்கள் எதிரிகள் உருவாக்கப்படும், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நீ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே வாக்கு தத்தத்தை நாங்கள் நம்பி கர்த்தாவே எங்கள் கடமைகளை நீர் உணர்த்தீரபடி செய்து கர்த்தாவே ஜெயத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் ராஜா. இன்றைய தினத்திலும் கர்த்தாவே நான் நினைத்து பார்க்கும்போது ரேணு அக்கா இன்னைக்கு ஜெபம் பண்றியாமா, நாங்க இது கர்த்தர் எனக்கு கொடுத்த தருணம். போன வாரத்துல தான் நான் யோசிச்சேன், இந்த கொரோனாலாம் கூடிய வரைக்கும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துருச்சுல. ஆனா இந்த அண்ணன் அக்காவும் என்ன ஃபெய்த்ஃபுல்லா தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. இதான் முடிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரி லைட்டா அந்த ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. தேவன் கண் முன்னாடி காமிச்சார். இன்றைய தினத்திலேயே நான் கேள்விப்பட்டேன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்க, the whole family is now down with corona. நேற்று நைட்டு அவங்களுக்கு ஃபீவரிஷா சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கு. டெஸ்ட் பண்ணதுல பாசிட்டிவ், கிங்ஸ் இன்ஸ்டியூட்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ அங்க இருக்கிறது. நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அண்ணன் அக்கா மூலமாக இந்த ஜெப கொடுகையை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறதுனால நம்ம நாட்டுல நம்ம ஸ்டேட்ல எவ்வளோ மட்டுப்படுத்தி தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் தகப்பனே. நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது ராஜா. கர்த்தாவே இந்த கவர்மெண்ட்டும் கர்த்தாவே நீ எங்களுக்கு கொடுத்திருக்க தயவை நாங்கள் நினைக்கிறோம். உமது சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றும் கருவிகளாக இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் பிளான் பண்ணி இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணும் அப்படின்ற இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் கர்த்தாவே. அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தாவே எங்களை பக்குவப்படுத்தும் ராஜா. சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போகும்போது விளையாட்டாக அவர்கள் இல்லாதபடிக்கு பெற்றோராகிய நாம் அவர்களை கர்த்தாவே ஆயத்தப்படுத்த தேவன் அறிவுறுத்துகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும் கர்த்தாவே நமக்கு அறிவுறுத்துகிறபடி பிள்ளைகள் அதை ஃபாலோ பண்ணவும் அதை இன்சிஸ்ட் பண்ண வேண்டும். நம்ம கடமையை நம்ம செய்யணும். ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் should be there seen in our life. அப்ப தேவனோட பிளெஸிங் அதிகமாய் இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், படிக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம்.
இந்த கொரோனா முற்றிலுமா இன்னும் நீங்கவில்லை என்பதை உணர்த்திய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்றாலும் சுவாமி, ஒவ்வொரு நாளும் 91ஆம் சங்கீதத்தை நாங்கள் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதனாலே கர்த்தாவே, உங்கள் செட்டைகளின்குள்ளே எங்களை பராமரிக்கிறீர் என்பதை உணர்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து காத்து பராமரி. மற்ற இடங்களில் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே இருக்கும்போது இந்தியாவிலே கம்மியாயிருக்கிறேன், நம் தமிழ்நாட்டிலே கம்மிப்படுத்திருக்கிறேன். உமது கிருபை, இரக்கம், பராமரிப்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஜெபத்துக்கு பதில் இருக்கிற தேவனாய் இருப்பதனாலே ஸ்தோத்திரம். Let us do our portion. விசுவாசத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் உணர்த்தும்படி நாங்கள் செய்ய எங்களை அறிவுறுத்தும். கூட இருந்தகளும் பராமரியம். மக்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். தொடர்ந்து கர்த்தாவே, அநேக மக்கள் கர்த்தாவை கடைக்கும் மற்ற இடத்துக்கும் போகும்போது தங்கள் பாதுகாப்பை உணர்ந்தவர்களாக இருக்க கவர்மெண்ட் அறிவுறுத்துவதையும் கர்த்தாவை செய்ய வேண்டிய காரியங்களையும் கிரமமாய் செய்ய எங்களுக்கு வேண்டிய மனபாரத்தை தான். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நோக்கி பார்க்க தேவன் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை கர்த்தாவே, நாங்கள் எடுக்கும் பிரயாசத்தை எல்லாம் பிளஸ் பண்ணுகிறவர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே, தொடர்ந்து உம்மை நோக்கி பார்க்க ஜெபிக்க இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதியும். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நதியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதை நடத்தும் அது பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தாவே நீர் அறிவுறுத்தி அவர்கள் மூலமாய் எங்களுக்கு அனுதின மன்னாவே கர்த்தாவே நீர் கொண்டு போஷித்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை விசுவாசத்திலே பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களையும் கர்த்தாவே, இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே விசேஷித்த விதமாக சுரேஷ் அண்ணனையும் ரேனாக்காவையும் அவர்கள் குடும்பத்தையும் தாழ்த்தீரோம். அது பாதப்படியிலே வைக்கிறோம். உமது சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் சுவாமி எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரம தகப்பனே, அருமையான ஜெபக்கூடிய அற்புதமாக வழி எடுத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். நம்முடைய மன்னாவுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்கள் தேவன் ஆண்டவரே. அப்பா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுவார்கள். நாங்களோ ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் ஆண்டவரே. நீங்கள் தாண்ட எங்கள் மேன்மை சுவாமி. உங்கள் சிலுவை தான் எங்கள் மேன்மை ஆண்டவரே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. ஆமாண்டவரே, சுந்தரமிகும் இந்த பூவிலே என்ன மேன்மைகள் எங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் குப்பையாக இருக்கிறது சுவாமி. கந்தலும் குப்பையும் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் மேன்மை ஆண்டவரே. நீங்கள் தான் எங்கள் ஆண்டவரே எங்கள் தலையை உயர்த்துகிற நீர் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்கள் மகிமை ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற நீர், எங்கள் கரத்தை உயர்த்துகிற, எங்கள் தலையை உயர்த்துகிற நீர் ஐயா. எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற நீர் ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே சாட்சி சொன்ன மகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தனியாக இருந்தால் கூட இருந்து நீங்கள் அவர் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். மகள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக ஹெலன் வின்சன் சிஸ்டருக்காக வருகிறோம் சுவாமி. நாளைக்கு பிறந்த நாள் ஆண்டவரே. கடந்த வருடத்தில் ஆண்டவரே எவ்வளவோ ஆண்டவரே போராட்டங்கள், வியாதிகள் ஆண்டவரே, கொரோனா, அவர்களுக்கு கொரோனா, கணவருக்கு கொரோனா, கண்ணில் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்த பொழுதிலும் ஆண்டவரே உமது கரம் கூட இருந்து அவர்களை தூக்கி எடுத்த கிருபை எவ்வளவோ பெரியதாப்பா. கணவன் மனைவி ஒரே சமயத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க ஆண்டவரே.
நீங்க தூக்கி எடுத்தீங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபை மிக அவர்கள் மேல இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிற கரம் கூட இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையுள்ள செட்டைகளுக்குள்ள, ஆரோக்கிய செட்டைகளுக்குள்ள அவர்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வருகிற வருஷம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக, நோயற்ற ஒரு வருஷமாக, ஆரோக்கியமான ஒரு வருஷமாக, சமாதானமான ஒரு வருஷமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. வருஷத்தை நன்மையால் முடிசூடுங்க. பாதைகள் நெய்யாய் பொழிய கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டு குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. மகளை தீர்க்க ஆயுசினால் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உமக்கு எல்லா துதிகரமையுமே செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருடைய ஆரோக்கியத்துக்காக, சரீர ஆரோக்கியம், ஆத்ம நன்மைகளுக்காக வருகிறோம் சுவாமி. அப்பா உச்ச தலைமுதல் உள்ளங்கால சுகமளிக்கும் வல்லவே பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரை. சரீரத்தில் எங்கே பிரச்சனை இருக்குதோ அந்த குழந்தைகளுக்கு குழந்தைய தாங்க, குழந்தை பாக்கியத்தை தாங்க. திருமணமாக திருமணத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரை. திருமணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு திருமணத்தை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க. தடைகளெல்லாம் ஏசாட்டில் உடைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சரீரத்தில் சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக என்று இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் ஆண்டவரே குழந்தை பாக்கிய குழந்தைய தாங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். மனதில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, நிந்தனைகள், அவமானங்கள், கிளேசங்கள், கவலைகள் ஆண்டவரே, கஷ்டங்கள், சமாதான குறைவு, பகைகள், விரோதங்கள் எல்லாத்தையும் அதமாக்கப்படுகிற இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் நிலவுவதாக, சந்தோஷம் உண்டாவதாக ஆண்டவரே. ஆவியின் கனி உண்டாவட்டும் ஆண்டவரே. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் உண்டாவதாக. எல்லார் மனங்களிலே பூத்து குலுங்குவதாக. கோடா கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று கனி கொடுக்க, எங்களை பார்க்குறவங்க உண்மை பார்க்க கிருபை செய்யுங்க. இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க இயேசுசாமி மாதிரியே இருக்காங்கன்னு சொல்ல கிருபை செய்யுங்கப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. மோசே 40 நாள் ஆண்டவரே அந்த சீனாய் மலையில் இருந்தப்போ முகம் பிரகாசித்தது சுவாமி. அது போலவே எங்கள் முகம் உம்மால பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உண்மை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில் உண்மை நாங்கள் பிரதிபலிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான ஜெபவிளைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. துதிகிற மையெல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சேர்ந்த சகோதரர்கள் மறவாதே. ஆமென். Thank you. Thank you. Bye. God bless you.